வசந்தி, வசந்தி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. கோவிலுக்கு லேட் ஆயிட்டே இருக்குல்ல. இருங்க வந்துடுறேன். இவ்ளோ நேரம் நீங்க தான் லேட் பண்ணீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? அதுக்குள்ள அவசரம். சரிம்மா, நான் தான் லேட்டு. கொஞ்சம் சீக்கிரம் வா. நீ தான் சீக்கிரம் கிளம்பிருப்பிய எப்பவும். என்னங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை? ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆயிடும்? சரி சரி, பேசிட்டே இருக்காத, சீக்கிரம் கிளம்பி வா. வந்துட்டேன், போதுமா? அப்பா சாமி, ஒரு நாளைக்கு லேட் ஆச்சுன்னா போதும், 1000 தடவை கூப்பிட்டுட்டே இருப்பீங்களே. இன்னைக்கு என்ன சீக்கிரமா கிளம்பி வா போலாம் வா போலாம் நிக்கிறாரு? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இவ்வளவு சீக்கிரம் கிளம்புனது இல்ல. என்ன விஷயம் தெரியலையே. வேண்டுதல் பலத்த வேண்டுதலா இருக்குமோ? ஏங்க, எதுவுமே சொல்லாம இன்னைக்கு வா கோயிலுக்கு போலான்னு சொன்னீங்க, பூஜைக்கு ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. என்ன திடீர்னு இதெல்லாம்? எல்லாம் நம்மளோட மன நிம்மதிக்கு தான். நம்ம பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்ல, அதுக்காக தான் கோயில்ல ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். போய் நல்லபடியா பூஜை முடிச்சிட்டு வந்துருவோம். சரியா? ம், அதெல்லாம் சரிதான். ஆனா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க வாட்டுக்கு முடிவு பண்ணி கோயில்ல போய் பூஜை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அட, இதுல என்ன வசந்தி இருக்குது? எல்லாம் நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு தானே. இதுக்காக நீ சந்தோஷம் தானே படணும். ஏன் கோவப்படுற மாதிரி பேசுற? நான் கோவம்லாம் படலைங்க, சும்மா கேட்டேன் அவ்வளவுதான். இங்கேயே பேசிட்டே இருந்தா லேட் ஆயிடும். நம்ம கோவிலுக்கு போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரியா? ம், சரிங்க. சாமி, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, எங்க உங்க பிள்ளைங்க பசங்களெல்லாம் காணோம்? சாமி, அவங்க வரக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனாலதான் நாங்களே வந்துட்டோம். பூஜையை முடிச்சிட்டு இன்னொரு நாள் நாங்க கோவிலுக்கு எல்லாம் குடும்பத்தோட வரோம். கோவிலுக்கெல்லாம் வரையில குடும்பத்தோட வந்தாதானே எல்லாம் சந்தோஷமா இருக்கும். சரி, பரவாயில்ல. ஒவ்வொருத்தர் சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, நீங்க வாங்க, நான் முன்னாடி போய் எல்லா ஏற்பாடையும் செய்யறேன். சரிங்க சாமி. ஏங்க, இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நம்ம கம்முன்னு பிள்ளையும் பையனும் கூட்டிகிட்டே வந்திருக்கலாம். நீங்க தான் அவசரப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு சொல்லல வசந்தி. பிள்ளைக பசங்க கிட்ட சொன்னா அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வரோன்னு அதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு எதுக்கு? நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வந்து கும்பிட்டு போயிடலாம். ஆனா உங்களை எவ்வளவு சொன்னாலும் திருத்த முடியாது. உங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கனி, எதுக்கு காலங்காத்தால கோவிலுக்கு வர சொன்ன? ஏதாவது விசேஷமா என்ன? ஏண்டா, கோவிலுக்கு வர சொன்னா எதுக்கு? விசேஷத்துக்கு தான் வர சொல்லுவாங்களா? சாமி கும்பிட்றதுக்கு தாண்டா வர சொன்னேன். நீ கும்பிட வேண்டியதானே? காலங்காத்தால என்ன எதுக்கு எழுப்புன? இனி நான் கிளம்பி வேற கடைக்கு போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு கனி. என்ன கனி, சஞ்சய் மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்கா? என்ன விஷயமா இருக்கும்? வசந்தி பார்த்தானா தேவையில்லாத பிரச்சனை வரும். எங்க போற? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லுடா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு உன்னை பார்த்தா ஒன்னும் தெரியல. உங்க அம்மாவை பார்த்தாதான் எனக்கு ஒண்ணு தோணுது. எங்க அம்மாவை எதுக்குடா இப்ப இழுக்கிற? நம்ம 2 பேரும் தானே பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்மளை பத்தி மட்டும் பேசு, எங்க அம்மாவெல்லாம் இழுக்காத. நான் எங்க இழுத்தேன்? அவங்க தான் இங்க வந்து நிக்கிறாங்க. எங்க அம்மாவா? ஐயோ சஞ்சய், எங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க எதுக்குடா இங்க வந்தாங்க? கூட எங்க அப்பாவும் வந்திருக்காரே. ஒருவேளை நான் உன்னை பார்க்க வந்ததா எங்க அம்மாக்கு தெரியுமோ? போச்சுடா, இன்னைக்கு என்ன தொலைக்க போறாங்க. ஏன்டா இப்படி பண்ற? எல்லாம் உன்னாலதான். ஏய் கனி, நான் என்ன பண்ண? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. நீ தான் என்ன ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வான்னு சொன்ன. இப்ப என்னாலதான் எல்லாம் வந்துச்சுங்கிற. ஐயோடி ஆத்தா. உன்ன போடா. சரி, நான் போய் அத்தைட்ட 2 வார்த்தை பேசிட்டு போறேன். இல்லாட்டி மரியாதையா இருக்காதுல்ல. இங்க பாரு, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம என்ன வீட்டுல போய் அடி வாங்க வைக்காத. நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு ஃபர்ஸ்ட். நான் எதுக்கு போனோம்? நான் போய் அத்தைட்டையும் மாமாட்டையும் பேசிட்டு தான் போவேன். அட்லீஸ்ட் நான் மாமாட்டையாவது பேசிட்டு போறேனே. அவர் என் தாய் மாமா. நான் அவர்கிட்ட பேசுற உரிமை கூட எனக்கு இல்லையா? என்ன இது போங்கா இருக்கு? சஞ்சய், நீ ரொம்ப பண்ற. இதெல்லாம் ஒன்றும் சரியில்லையாம்மா. ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. சரி, நீ ரொம்ப கோவப்படுற. நான் கிளம்புறேன். போடா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்.
யானை கிளம்பிடுச்சு. பூனை பார்த்துக்கிறேன் ஒரு நாள். டேய், என்னடா உன் பிரச்சனை? மறுபடியும் எதுக்குடா வந்த? இல்ல, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடவா? ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏ கனி, வந்ததும் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் தாண்டி, சொன்ன உடனே இடத்த காலி பண்ணிடுறேன். எங்க அம்மாட்ட நான் அடி வாங்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அது என்னடா? சரி விடு, நீ எப்படி இருந்தாலும் அதை சொல்லாம போக மாட்ட. சொல்லு, என்ன விஷயம்? அது அது வந்து சொல்றேன்னா ஒழுங்கா சொல்லு, இல்லாட்டி பேசாம போயிடு. அதை விட்டுட்டு அது இதுன்னு இழுத்துட்டு இருந்த அவ்வளவுதான். இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இத சொல்றக்கா அது இதுன்னு இழுத்துட்டு இருந்த? ரொம்ப தேங்க்ஸ். இடத்த காலி பண்றீங்களா? சரி சரி, நான் போறேன். பாய். பாய். சஞ்சய், நான் இத பத்தி அப்பாட்ட பேசலான் இருக்கேன். சீக்கிரமா பேசிட்டு ஒரு நல்ல முடிவு உங்ககிட்ட சொல்றேன். என்னடி காலங்காத்தால நீ எந்திரிக்கிறதே பெருசு. இன்னைக்கு என்ன அதிசயமா கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? அப்பாக்கும் மகளுக்கும் இன்னைக்கு என்ன நானோதியம் பிறந்துருச்சா? ஓ, அப்பாதான் அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரா? சாரிப்பா, உங்களை விட்டா எனக்கு இப்போ வேற வழியும் இல்ல, மன்னிச்சுக்கோங்க. அம்மா, அப்பாதான் என்னையும் நேரமே கோயிலுக்கு வர சொன்னாங்க. என்னாச்சு இவளுக்கு? இவ இப்படி எல்லாம் பேசவே மாட்டாளே. இவ்ளோ நேரம் சஞ்சய் கூட பேசிட்டு இருந்தா, திடீர்னு வந்து நான் கோவிலுக்கு வர சொன்னதா சொல்றா. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்னமோ பண்றீங்க. ஆனா என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. சரி, எதா இருந்தாலும் நல்லதா இருந்தா சந்தோஷம்தான். காய்கறி கட் பண்ணியாச்சு. நீ சாப்பாடை வச்சுட்டு ரசம் வச்சா போதும். இன்னைக்கு என்னோட சமையல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷ்க்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அவரு காய்கறின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. சாப்பாடு ஆயிடுச்சு. அக்கா, என்ன கூப்பிட வேண்டியதானே? நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு நீங்களே நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பாக்குறீங்களா? என்ன உங்க போங்கு, இதெல்லாம் ஒண்ணும் சரியா இல்லக்கா. ஆமாண்டி அம்மா, நல்ல பேர் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? நீயே ஒண்ணு பண்ணு. அப்ப இனிமேல் நீயே சமைச்சிடு. சமைச்சு முடிச்சுட்டு ஆபீஸ் போ. அப்பதான் உனக்கு சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். நீயும் நல்ல பேர் எடுக்கலாம்ல. எப்படி என் ஐடியா? சரிதான்க்கா. உங்களை நான் மடக்கலான்னு பார்த்தா நீங்க என்ன மடக்குறீங்களா? எனக்கு ஏத்த ஆள்தான் போங்க நீங்க. அக்கா, நான் கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. எங்க மாமாவை காணோம்? ஏண்டி, அவரே வரலைன்னாலும் நீ போய் கூட்டிட்டு வந்து விட்டுருவ போல. அக்கா, உனக்கு தெரியுமா உங்களுக்கு, மலர் இருக்கிற பக்கம்தான் வண்டு இருக்குமா. அந்த மாதிரிதான் மாமா நீங்க இருக்கிற இடத்துலயா பாத்துருக்காங்க. மலரை எப்படி வண்டு சுத்தி வருதோ அதே மாதிரி மாமா உங்களை சுத்தி சுத்தி வராங்கன்னு நான் நினைக்கிறேன். அட, சூப்பரா இருக்கே. அப்படி கூட வச்சுக்கலாம். இல்ல வின்னி? மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? எனக்காக நீ அழகான கவிதை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தியா என் விண்ணிலாட்ட? அப்பவே நான் வந்துட்டேன். உன் கவிதை ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. சரிக்கா, நீங்க பேசிட்டுங்க, நான் கிளம்புறேன். வந்ததுக்கு மலரு வண்டுன்னு சொல்லி என்னை வெறுப்பேத்தி விட்டுட்டு போறியா நீ? இடத்த காலி பண்ணு நீ முதல்ல. என்ன வேணும் சந்தோஷ் உங்களுக்கு? எனக்கா? முதல்ல கிச்சனை விட்டு வெளியே போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏ வெண்ணி, நான் சொல்றது கொஞ்சமாவது கேளு. ஒரு நிமிஷம் டைம் கூட, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ராகுல், நீ அத்தைட்டு பேசுனியா இல்லையா? நம்ம இன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போறோம் தானே? என்னடா அனத்திட்டு இருக்க? கேட்டியா இல்லையா அத்தைட்ட? அத்தை என்ன சொன்னாங்க? போ சொன்னாங்களா இல்லையா? ஏதாவது வாயை திறந்து சொல்லு ராகுல், ப்ளீஸ். கேட்டியா இல்லையா? அதை மட்டும் சொல்லுடா. அது வந்து அம்மா. எனக்கு தெரியும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க தானே? எனக்கு தெரியும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க தானே? எதுக்கு சிரிக்கிற?
ஆமா, என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா தானே இருக்கும். பிந்து, உன் முகத்தை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. இப்படி எல்லாம் தயவு செஞ்சு மூஞ்சியே வைக்காதம்மா. நீ முதல்ல சிரிக்காத. நம்ம உங்க பெரியம்மா வீட்டுக்கு போறோம். என்ன சொல்ற? நிஜமாவா? அதான் சரின்னு சொல்லிட்டாங்களா? ம், நான் பெர்மிஷன் வாங்காம இருப்பனா? நீ ஆசைப்பட்டதா நான் நடத்தி வச்சிருவல்ல. நம்ம உங்க பெரியம்மா வீட்டுக்கு போறோம். காலையில நேரமே ரெடியா இரு, சரியா? தேங்க்ஸ் ராகுல். என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி உன்னாசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன் காதாரம் அடியாலும்